ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியேறி தனியாக ஒரு கட்சி தொடங்குகிறார், வீதி பீப்புள் அப்படின்ட்டு. அது 10 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் அந்த வெப்சைட்லேயும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இது அடிக்கடி அதை முன்னிட்டு ஒரு 22 நிமிஷம் அவர் பேசியும் இருக்கிறார் ரொம்ப தெளிவாக. அதில் மெயினாக ஒரு விஷயத்தை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னென்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு செங்கலாக தான் வைக்கணும், அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டினா பலன்னு விழுந்துடும். ஸோ அதனால் பொறுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய 2031 எலெக்ஷனில் நாம் தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ எதனால் பிஜேபியை விட்டு அண்ணாமலை அவர்கள் போனார் அப்படின்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதவி அந்த தலைமை பதவி அவர்கிட்ட இருந்து பறிபோனது உண்மையிலே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் பிஜேபியாகவே அண்ணாமலை இருந்தார். அவர் பேசுறதுல அந்த பக்குவம் இருந்தது. நிறைய இல்லையா, மற்றவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எதிர்கட்சிக்காரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, அதிசயப்பட்டாங்க. அவர் பேசுகிற அந்த பண்பான வார்த்தைகள், திருமாவளவன் அவர்களை கூட அண்ணாமலை ரொம்ப மரியாதையாக தான் பேசுகிறார் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். அதேமாரி பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அண்ணா அப்படின்னே பேசுவார். மற்ற அரசியல்வாதிகள்லாம் அப்படி பேசி பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படி இருந்தவரை திடீர்னு அந்த பதவி விட்டு தூக்குனது இப்போ அந்த அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த வீடியோ கீழே வர கமெண்ட்லேயே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் அண்ணாமலை நின்று இருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜேபியை இங்கே வளர்க்குறதுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒருவரை அந்த பதவியிலேருந்து பிஜேபி தூக்குனது அது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டிஎம்கேன்ற ஒரு கட்சி வேரூன்றுவதற்கு பின்னாடி எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய பிம்பம் இருந்தது, அந்த செலிப்ரிட்டி இது. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்ததுக்கும் அந்த செலிப்ரிட்டி. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது அரசியலில். ஆக்சுவலாக விஜய் வரும்போது எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி அரசியலில் இருந்தார், அதனால் அவர் வந்தார். இவர் வரமாட்டாருன்னு நினச்சாங்க நிறைய பேர். ஆனால் பயங்கரமாக அவர் வந்தது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா எல்லாருமே கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் ரொம்ப கம்மியாக தான் சீட்டு வாங்குவார் இப்படியே தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இது இல்லாமல் விஜய் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வேறு வந்தது இல்லை, அடுத்தடுத்து பிரச்சனை. கரூரில் 41 பேர் உயிரிழந்தது, அப்புறம் அவர் குடும்பத்தில் இருந்தே பல பிரச்சனைகள் வந்தது. ஸோ இவ்வளோ நெகட்டிவான விஷயம் வச்சு ஒருத்தர் ஜெயிப்பாரா, அதுவும் இவ்வளவு மாசாக ஜெயிப்பாரா அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு காலத்தில் ரஜினி அவர்களுக்கு இதே மாதிரி மாஸ் இருந்தது. அப்படிப்பட்ட ரஜினியை விமர்சனம் வேறு பண்ணாங்க. அப்போ ஒரு பல்காக அவருடைய ஓட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி ஒன்றும் போன மாதிரி தெரியல. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோரும் விஜயால் முடியாதுன்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் சொன்னாங்க, நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதே இவங்களுக்கு பழப்பாச்சு, நடிகராக இருக்கும்போது கூட அது மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி ஜெயிச்சார். எனக்கு தெரிஞ்சு இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை, இந்த முடிவு எடுப்பதற்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் முடியாதுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக முடியும். கடைசி நேரத்தில் பிஜேபியோட ஒரு பேச்சுவார்த்தை துணை முதல்வராக விஜய் வர்றது இப்படியெல்லாம் கூட வந்தது. அப்பையும் நாம் தான் தலைமையில் வரோன்றதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் அடுத்த நாள் சொன்னாங்க. ஸோ அண்ணாமலை அவர்களும் தனித்து பிஜேபி நிற்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி விஜய் அவர்கள் வரவே முடியாதுன்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் விஜய் அதை நம்பலை, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாட்டினாலும் சரி என்ன ஆகிடும் பார்த்துடலாம் அப்படின்னு கூட அவர் நின்று இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை கூட பிஜேபிக்கு இல்லைன்றது தான் இங்கே பெரிய விஷயம். நான் பிஜேபினா வராது அப்படிங்கிறது மற்றவங்களாம் சொல்லி பிஜேபி அதை நம்பிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அண்ணாமலை தலைமையில் அவர் நின்று இருந்தால் கண்டிப்பாக நிறைய, அதாவது 2வது இடத்துக்காவது வந்திருக்கும். அது ஒரு பெரிய வீக்னஸாக பிஜேபிக்கு இருக்கிறத அண்ணாமலை அவர்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸும் ஆக்சுவலாக சீமான் அவர்கள் சொன்னாங்க, இவர் ஒன்றும் பிஜேபிக்கு எஜமானன் கிடையாது, இவர் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி தான், எஜமானர் மேலே இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னார். ஸோ அது உண்மைன்னு நிரூபணமாகி இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் வெளியில் வந்ததுக்கு. ஆனால் இப்போ அவர் அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கிறவங்களும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது இல்லை. இப்போ நிறைய பேருக்கு டிஎம்கே விட்டு காங்கிரஸ் டக்குன்னு விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்தது அந்த மற்ற தலைவர்களுக்கே அது பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது. பட் இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பிஜேபியிலும் கூட இல்லையா, அங்கே மேலே என்ன உத்தரவு வருதோ அதன்படி தான் நடந்தாகணும். பட் அதையும் மீறி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்களும் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. டக்குன்னு தூக்கி வேறு ஸ்டேட்டில் கவர்னராக போட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அதேமாரி இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் இது பிஜேபி விரும்பினவர்களுக்கே ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதில் நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, விஜய்க்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, சினிமா பிம்பம் தானே அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இவருக்கு வராது. அதே நேரத்தில் இப்போ வரைக்குமே நிருபர்கள் கேட்டால் கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுகிற ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் தான். தைரியமாக பேசுகிறது, இது இல்லாமல் நிறைய விஷயங்கள், குறிப்பாக இந்த ஹிந்தி மொழியை எதிர்த்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது பாருங்கள், திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற ஸ்கூலில், விஜய் அவர்கள் நடத்துகிற ஸ்கூலில் இங்கெல்லாம் ஹிந்தி இருக்குதுன்றதை அவர் தான் வெளிப்படுத்தினார். அப்போ தான் தெரியுமே நிறைய பேருக்கு இவங்களும் ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்னு. ஸோ அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சி தேர்தலில் நின்னா ஜெயிக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே இருந்தாலும் கூட 5 வருஷம் ஆட்சி முடிக்கும் பொழுது ஒரு விதமான அதிருப்தி வரும் மக்களிடையில். நல்லதே செஞ்சுருந்தாலும் ஏதோ ஒரு சில இடங்கள் அதிருப்தியான சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் மக்கள் ஆல்டர்னேட்டிவ் பார்ப்பாங்க. அப்படி தான் ஏடிஎம்கே மாறி மாறி வந்தது. அப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் பலகீனமானதுனால அந்த நேரத்தில் விஜய் வரும்பொழுது, இப்போ சப்போஸ் விஜய் அவர்கள் வரல அப்படின்னா மேபி எடப்பாடி அவர்கள் வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை இதுக்கு முன்னாடி, சிஎம்மாக இருந்தாலுமே கூட. ஆனால் இப்போ தேர்ந்தெடுத்து அவர் ஆட்சி செஞ்சிட்டார் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அது கரெக்டான டைமில் விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகியிருக்கிறார். அது அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் டக்குன்னு என்ட்ரி ஆகிறார். அது இல்லாமல் ஏடிஎம்கேக்குள்ளே நிறைய பிரிவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது கரெக்டாக கணிச்சு வந்தாரா அல்லது எதனால் நடந்துச்சோ தெரியாது. ஆனால் அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. ஆனால் இப்போ எப்படி அந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்தார்களோ அதேமாதிரி விஜய் அவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு கரெக்டான அப்போசிஷன் அப்படின்ட்டு. ஸோ அது அண்ணாமலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறார். சும்மா வாங்க அப்படியே நிற்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ரசிகர் மன்றத்தை அப்படியே மாற்றி, அந்த அனுபவம் இல்லாதவர்கள், இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை, இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கட்சியை ஆரம்பிக்கிறதே எதுக்குன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தயார்படுத்தணும் எல்லாரையும். ஸோ அது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பேரை வச்சு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அங்கே ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு தான் எலெக்ஷனில் நிற்க வைப்போம் அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஐடியா வச்சுருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை ரஜினிகாந்த் அவர்களுமே கூப்பிட்டுருக்குறாங்க பிஜேபியில் சேர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஸோ அப்போ அவர் அதை பக்குவமாக எடுத்து சொல்லிட்டு சாரி சார்னு சொல்லிவிட்டு அடுத்தது தான் அவர் பிஜேபியில் சேர்ந்துருக்கிறார். ஸோ இது இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இந்த பாலிட்டிக்ஸ்க்காகவே வெளிநாட்டில் போய் படிச்சுட்டுலாம் வந்தார் சமீபமாக. ஸோ அதனால் அவருக்கு ஒரு தனி பார்வை இருக்கும். ஏன்னா அவர் இப்போ சொல்கிறது
ரஜினிகாந்த் அவர்களே வந்து அந்த கடைசி நேரத்திலலாம் அதான் சொன்னார், நான் வந்து நிற்க மாட்டேன், நம்ம சொல்கிறோம், இவங்க நிற்கிறாங்க, அவங்க சப்போஸ் தப்பு பண்ணாங்கன்னா உடனே அவங்கள தூக்கிட்டு வேற ஒருத்தர் நிற்க வைக்கிறோம், இப்படி தான் அவர் சொன்னார். அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஸ்டைலில் இருக்குது. தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது, தொடர்ந்து சிஎம்மாக இருக்கக்கூடாது, அடுத்து வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நிறைய புதுமையான திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் இளையராஜா அவர்கள் சொன்னதையும் மறந்துடக்கூடாது. கமல்ஹாசன் ஒரு ப்ரோக்ராமில் இளையராஜா வந்து ஸ்டேஜிலே கேட்குறாரு, ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்ட்டு. உடனே கமல் வழக்கம் போல் டக்குன்னு டைவெர்ட் பண்ணுவார் இல்லையா, சொல்ல மறந்துட்டேன், என்னை முதல்ல அரசியலுக்கு வர சொன்னதே இவர் தான் அப்படின்ட்டு அவரை குஷிப்படுத்துறதுக்காக அவர் சொல்கிறார். ஆனால் இளையராஜா விடலை. சரி அதெல்லாம் ஓகே, இப்போ ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருத்தர் முதல்வர் ஆகிறதுக்கு அவங்க தலையில் மட்டும் எழுதுனா பத்தாது, இவங்க தான் ஆளணும்னு மக்களுடைய தலையிலையும் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேபி இன்டைரக்டாக கமல் அவர்களால் வர முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் விதின்னும் ஒன்று இருக்குது இல்லையா. மேபி அவர் அது மாதிரி ஒரு கட்சி தொடங்கி, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே கூட ஒரு தடவை 2 தடவை அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவர் வரக்கூடாது, அதுக்கு நானும் சேர்த்து தான், விதிவிலக்கு கிடையாது அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன வேணாலும் ஆகலாம். பட் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீது வந்து மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதை அவரும் ஃபீல் பண்ணுறார். அதுதான் அவருக்கு இந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது உண்மையிலே நல்ல முடிவு தான் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதில் கடைசியில் அவர் முடிக்கும்போது மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு ஒரு டேக்லைன் சொன்னார். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து சீக்ரெட்டாக ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்குது, அது யாருக்குமே தெரியாது, மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த மறைமுகன்றது தான் மகாபாரதத்தில் வந்து காட்டில் இருப்பாங்க இல்லையா பாண்டவர்கள், அதில் கடைசி ஒரு வருடம் வந்து அஞ்ஞாதவாசம்ட்டு தலைமறைவாக இருப்பார்கள். அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அது உண்மையிலே இப்போத்தைய விஷயம். இப்போ அதாவது இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வரார். அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இப்போ கடவுளை பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்குன்னு உடம்பு கிடையாது, வேற ஒருத்தர் உடம்புல தான் வரார். இப்போ அவரே மறைமுகமாக தான் இருக்கார். அப்போ அவர் கொடுக்குறாரு இந்த ஞானம். சொர்க்கமாக இருந்தது நரகமாக மாறிடுச்சு, சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தெய்வீக குணம் கொண்டவர்களாக இருந்ததுனால தேவதைன்னு சொன்னோம். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். மறுஜன்மம் எடுத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு உங்கள் ஆத்மாவில் சேர்ந்து அது நிறைய பாவம் செஞ்சீங்க. அதன் விளைவாக அழகு ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி துக்கம் நிரம்பிய நரகமாக மாறிடுச்சு இந்த உலகம். இது மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. அதற்கான வழி நான் சொல்கிறேன். ஏன்னா நரகமாக மாறினது காரணமே உங்களை தவறுதலாக அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால தான். ஏன்னா சொர்க்கத்தில் இருக்கும்போது இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா அப்படின்னு இப்போ சொல்கிறார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி தான் இறைவனும் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து தான் வருமே. மறுபடியும் உலகம் அழியும் போது எல்லாம் மேலே போயிடும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு வருவதற்கான தகுதியை இறைவனுடைய ஞானத்தை கேட்டு யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் பிறவி எடுக்க ஆரம்பிப்பாங்க, மற்றவர்கள் மேலே இருப்பாங்க. ஸோ கொஞ்சமாக இந்த பூமி நரகமாக ஆகும்போது மற்றவர்கள்லாம் கொஞ்சமாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதனால தான் மக்கள் தொகை அதிகமாகுது. ஆனால் வந்தவர்கள் திரும்பி போகவே முடியாது, மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். ஆனால் இதை எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோடியில் ஒருத்தர் தான் கேட்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் தொகை வந்து அப்ராக்சிமேட்டாக 1000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. லட்சம் எங்கே, கோடி எங்கே? வெறும் 9 லட்சம். 1000 கோடி, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
அப்போ கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அவங்க யாருன்னா ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தவங்க தான் இப்போ இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சொர்க்கத்தில் வந்த தேவதையாக தான் இருப்பீங்க. ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தினமும் போஸ்ட் பண்ணுவோம். அந்த நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம உலக ராஜ்யத்தை உருவாக்குறோம். தமிழ்நாடு கிடையாது, இந்தியா கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையுமே சொர்க்கமாக மாற்றி அந்த சொர்க்கத்தின் அதிபதியாக ஒவ்வொருத்தரும் ஆக முடியும். உழைப்பு தான். என்ன உழைப்பு? ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே அனைத்து காரியத்தையும் செய்யணும். அதான் கர்ம யோகம். கைகள் காரியம் செய்தாலும் புத்தி இறைவனோடு இணைஞ்சிருக்கிறது தான் ராஜயோகம், கர்மயோகம். ஸோ அப்படி இறைவனை நினைக்க நான் கூடவே நான் ஆத்மா சொர்க்கத்தின் தேவதையாக இருந்த நான் தான் அந்த தேவதைகளுக்கு தான் இந்துக்கள் கோயில் கட்டுறோம். அப்படி இருந்தவன் தான் இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிறேன். மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்காக கலியுகத்தின் எந்த விஷயத்தினாலும் நான் ஈர்க்கப்பட மாட்டேன். ஒரு சிவபரமாத்மாவை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்ற உணர்விலே இருங்க. சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதோ அந்த மனநிலையை இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றார். அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்பது ஆத்மானு ஒன்று வந்து இறைவனை ஆத்மானு நினைக்கிறோம். பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறோம். ஒருவர் பார்க்கும்போது கூட அந்த ஆத்மாவில் தான் கவனம் இருக்குமே தவிர உடலின் பக்கம் போகக்கூடாது. தேவையில்லாமல் பார்க்கவும் தேவையில்லை. ஆனால் பேசும்போது அது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா உங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும். அப்போ அந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது. உங்கள் மனம் ஒரு அமைதியான நிலையிலே இருக்கும். ஒரு விதத்தில் மூன்றாவது கண் திறக்கிறதுன்றது இதுதான் கரெக்டான அர்த்தம். இதுதான் அதாவது ஞானம் என்கிற மூன்றாவது கண், நான் ஆத்மான்ற ஞானம்ன்ற அந்த மூன்றாவது கண் திறக்குது. பிறரையும் அழிவற்ற ஆத்மானு பார்க்கிறோம். வெளி உலக கவர்ச்சி பிடிச்சி இழுக்குதுனாலே ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த நேரம் ஃபெயில் ஆகுறீங்க. ஸோ யார் பக்காவாக ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பாங்க. அதில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணனாக கூட பிறக்கலாம். அதில் எந்த அளவுக்கு ஆத்ம பயிற்சி குறையுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக பிறவி எடுப்பாங்க, பதவியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த 2500 வருடம் ராஜாராணி ஆட்சி தான் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. ஆனால் அங்கே யார் ராஜாவாக இருப்பாங்கன்னு எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. மக்களாட்சி தான் எலெக்ஷன். அதில் வர குழப்பம்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலகம் ஃபுல்லாகவே. ஆனால் கடவுள் தான் ராஜாராணி ஆட்சியை உருவாக்குறார். ஸோ யார் பக்காவாக ஆகுறாங்களோ அவங்க ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. ஸோ ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க தானாகவே ராஜாவாக ஆவாங்க. ஸோ அதுக்கு கடவுள் சொல்கிறது என்ன அப்படின்னா, உலகமே சொர்க்கமாக மாறுது, ஆனால் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குணத்தை இப்போ உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தகுதி அடையிறீங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் கடைசியில் முடிக்கும்போது சொன்னார்ல, மாறுவோம் மாற்றுவோம். இதை கடவுள் எப்படி சொல்லுவார்னா, சுய மாற்றமே உலக மாற்றம். ஏன்னா இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இது கடவுள் தான் சொன்னார், நான் எப்படி நம்புறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ நம்மளை பார்க்கும்பொழுது நம்ம பேசுகிறது, பழகிறது, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது சாத்வீகமாக, அன்பாக, அமைதியாக, இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளை தவிர வேறு யாரையும் உங்களை இப்படி மாற்றிருக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் உணர்வாங்க. குறிப்பாக உலக அழிவின் போது அவன் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அமைதியானவர்கள் நினைக்கிறவங்களாம் கத்தி தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நேரத்திலும் அனைத்தையும் எல்லோரும் தான் இழப்பாங்க, நம்மளும் தான் இழப்போம். ஆனால் அமைதியை இழக்க மாட்டோம், ஆனந்தத்தை இழக்க மாட்டோம். நம்ம தொடர்பில் வந்தாலே துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறவன் அமைதியாகும். அதனால தான் நமக்கு கோயில் கட்டுறாங்க இந்துக்கள். சொர்க்கத்தில் தேவதை ஆனது கிடையாது. நாம் அந்த தெய்வீக குணத்தை இப்போ வளர்த்துக்கிட்டு பிறருக்கும் அந்த தெய்வீக குணத்தை நாம் கொடுக்குறோம். நம்ம நடத்தையின் மூலமாக நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கும் நம்மளும் இந்த மாதிரி தானே ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ மறுபடியும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஸோ சுயமாற்றமே உலக மாற்றம்னு இறைவன் சொன்னதும் அண்ணாமலை அவர்கள்
மாற்றுவோம் அப்படிங்கிறதும் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? சுயத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் உலகத்தையே மாற்றுறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. இது கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா மனிதர்கள் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே தோல்வியே கிடையாது. இந்த ஞானத்தை ஸ்லைட்டாக கேட்டாலே நீங்கள் கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க இறுதி டைமில். ஆனால் முன்னாடியே வரணுன்னா அதுக்கான முயற்சி, இறைவனை நினைக்கிறது, இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளியை தினம் தினம் கேட்குறது, அதை பற்றி சிந்தனையிலே மூழ்கிறது. இதன் மூலம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் சொர்க்கத்தின் சுகத்தை 2500 வருடம் அனுபவிப்போம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்போம். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்தினால கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் வராது. அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். மற்றபடி இது நரகம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் மனிதர்களுடைய குணம் மாறிட போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் மாறாது. அவங்களால முடியல. அந்தளவுக்கு தமோ பிரதானம் ஆயிடுச்சு. இப்போ ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்குறார், அதாவது சாத்வீக குணமாக. அப்படி மாற்றிக்கிறவங்க சாத்வீகமான சத்யுகத்தில் பிறப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மேலே போயிடுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் உலக அழிவே நடக்குது. ஸோ இது எல்லாமே பேசுகிறது இறைவன்ற நிச்சய புத்தி வரும்பொழுது தான் அடுத்தடுத்த முயற்சி நீங்கள் பண்ணுவீங்க. யாருக்கு நிச்சய புத்தி வரும்? யார் இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம், அதில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும். ஸோ முந்தைய கல்பத்தில் யாருக்கு நிச்சய புத்தி பிரம்மகுமாரியாக மாறினார்களோ அவர்களே தான் மீண்டும் பிரம்மகுமாரியாக மாறி தேவதையாக வருவார்கள். ஸோ டவுட்டே தேவையில்லை. முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும், ஏன்னா வேறு ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்போம். ஆனால் மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணிச்சினாலே சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான் நம்ம வீடியோ பார்க்கும்போது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் ஸ்டைலில் வெற்றி நிச்சயம். ஓம் சாந்தி.